கண்ணால் பார்த்த சாட்சிகள் அப்படின்னு ஒரு 4 பேர் வந்து, சார் நான் பார்த்தேன் சார், செந்தில் பாலாஜி தான் சார் இப்படி சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். திரு செந்தில் பாலாஜி திமுக தரப்புல ஒருத்தர் வந்து, நான் பார்த்தேன் சார், விஜய் தான் சார் கண்ணை காட்டினான்னு சொல்லலாம். அதனால ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிறனால வச்சு நம்ம பண்ண முடியாது. அதுக்கு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் வேணும். அப்போ தான் நீதிமன்றத்தை நிரூபிக்க விடும். அப்போ வந்து இல்லை சார், நம்ம வந்து இந்த முனையிலிருந்து திடீர்னு ஒரு தடியடி நடத்தினாங்க, 7 மணிக்கு காவல்துறை வந்து சம்பந்தம் இல்லாமல் தடி நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா 7 மணிக்கு தடி நடந்துச்சான்னு பார்க்கணும். அப்போ ஏன் தடி நடத்தினாங்கன்னு பார்க்கணும். அப்போ அங்கே போலீஸில் ஒரு கதை இருக்கும், அவங்க வந்து இப்படி நடந்துச்சாரு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்போ அது உண்மையானு பார்க்கணும். இப்படி தான் நம்ம விசாரிக்க முடியும். ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு, அந்த பேட்டியில் வந்து அரசாங்கத்தை குத்தம் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால அதை நம்ம சொல்லிட முடியாது. ஸோ உணர்ச்சி மிகுந்த தருணத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, நாம் வந்து கண்ணால் பார்த்த சாட்சி அண்டு ஒரு பத்திரிகையாளர் நிறைய பேர் நம்ம வந்து பேசியிருக்கோம். பேசும்போதெல்லாம் எல்லாருமே அந்த தாய்மார்கள்லாம் எல்லாமே ரொம்ப வைல்டாக ரொம்ப கடுமையான கோவத்தெலாம் பேட்டி கொடுக்குறாங்க. அது அப்படி தான் இருக்கும். அதில் ஒன்றும் ஏன்னா அது உணர்ச்சி இப்போ கண் முன்னாடி பார்க்குறாங்க, 41 உயிர்கள் பலியாக இருக்குது நம்ம ஊரில் நம்ம தெருவில் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியும். கோர்ட்டில் தாங்கிறதுக்கு அது வேறு, அது கோர்ட்டில் தான் போய் சொல்லணும். அப்போ வந்து சில நாட்கள், வாரங்கள், மாதங்கள் கழித்து நீதிமன்றத்தில் நிதானமாக எந்த அழுத்தமும் இல்லாமல் ஒரு தருணத்தில் விசாரணை நடக்கும்போது அங்கே வரக்கூடிய உண்மையில தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும்.